காஜு மண்டி கிராமம் ஒரு ஹைவே ரோடுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அந்த கிராமத்துல இருந்தான் ரமன். ரமன் ரொம்ப படிச்சவன், ஆனா வேலை இல்லாதவன். அவனுக்கு அப்பா அம்மா கூட இல்ல. ஆனா ஹைவேக்கு பக்கத்துல ஒரு சின்னதா நிலம் இருந்துச்சு. அதுல அவன் காய்கறி செடிகளை வளர்த்தான். அப்புறம் அதை வித்து அவனோட செலவுக்கு வச்சுப்பான். ரமன் வெஜிடபிள்ஸ் விற்க பார்லர்காரங்க வீட்டுக்கு போவான். பார்லர்காரங்களோட பொண்ணு ரூபா ரமன் கிட்ட தான் காய்கறி வாங்குவா. ரூபா ஒரு வயசு பொண்ணு, ரொம்ப அழகாவும் இருப்பா. அப்படியே பால் போல வெண்மையான நிறத்துல இருப்பா. ரமன் ரூபாவை விரும்ப ஆரம்பிச்சான். அப்புறம் தினமும் காய்கறி விற்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போவான். இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறது? நாம ரூபாவை அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கணும். மறுநாள் ரமன் காய்கறி விற்கிறதுக்கு அங்க போனான். அப்ப பார்லர்காரம்மா காய்கறி வாங்குறதுக்கு வெளியே வந்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரமன் தன்னோட பேச்ச ஆரம்பிச்சான். ஆண்டி, நான் ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இத கேட்டதுமே பார்லர்காரம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. ஓய், உருளைக்கிழங்கு வெங்காய கடை, உனக்கு தெரியுமா, என் பொண்ணை பால்ல நான் குளிக்க வைக்கிறேன். காய்கறி சாப்பிட்றது என்னமோ நான் தான், ஆனா அவளுக்கு பால், வெண்ணெய், தயிர், பன்னீர்னு கொடுக்குறேன். உன் மூஞ்சிக்கு என் பொண்ணு உனக்கு கேக்குதா? மரியாதையா இங்கேருந்து ஓடி போயிடு. மறுபடியும் இந்த பக்கம் வந்து உன் முகத்தை காட்டாத. இப்படி சொல்லிட்டு பார்லர்காரம்மா கோவத்துல உள்ள போயிட்டாங்க. நிராசையோட ரமன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். ஆனா அவனுக்கு பின்னாடி நின்னு ரூபா அழுதுகிட்டு இருந்தா. ஆமா, நீயும் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டியா ரூபா? மேலேயும் எந்த தப்பும் கிடையாது, என் அம்மா மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. நான் அம்மாவோட முடிவுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். நீ என்ன உண்மையாவே விரும்பினா அம்மாவோட முடிவை மாத்து, பெரிய ஆளாகி காட்டு. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ரூபாவும் போயிட்டா. அப்புறம் ரமன் என்ன பண்ணான்னா வீட்டுக்கு திரும்பி வந்தான். அப்படின்னா ரூபாவும் என்ன விரும்புறா, ஆனா அவங்க அம்மாவை நினைச்சு அவ பயப்படுறா. பெரிய ஆளாகி காட்டணும்னா நான் காய்கறி வியாபாரத்தை அதிகமாக்கணும். இப்ப அதுக்கு நமக்கு தேவை தண்ணீர். அப்புறம் என்ன, தன்னோட முழு முயற்சியால தன்னோட முன்னோர்கள் இடத்துல ரமன் ஹைவேக்கு பக்கத்துல இருக்கிற அவனோட இடத்துல ஒரு கிணற தோண்ட ஆரம்பிச்சான். ஆனா கடைசியில தோல்விதான் ஏற்பட்டுச்சு. 100 அடி தோண்டினதுக்கு அப்புறம் கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கல. அப்புறம் ரமன் ரொம்ப வேதனையோட அழ ஆரம்பிச்சான். என்னோட முழு முயற்சியில என்னோட முன்னோர்கள் கொடுத்த இடத்துல நான் கிணறு தோண்டினேன், ஆனா என்ன ஆச்சு? தூசி, மண்ணு, கல்லு தான் கிடைச்சது. ரமன் அழுதுட்டு இருக்கும்போது அங்க ஒரு சாது பாபா வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அழுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுப்பா. இந்த நிலம் சபிக்கப்பட்ட ஒரு நிலம். இங்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிச்சயம் கிடைக்காது. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிஷி கமண்டலத்துல பாலை எடுத்துக்கிட்டு வந்து இந்த இடத்துல தியானம் பண்றதுக்காக வந்தாரு. அவர் அந்த கமண்டலத்தை இங்க வச்ச உடனே அந்த கமண்டலம் விழுந்துடுச்சு. அப்புறம் எல்லா பாலையும் இந்த மண்ணு குடிச்சிருச்சு. அந்த ரிஷிக்கு ரொம்ப கோபம் வந்து இந்த மண்ணை பார்த்து சபிச்சிட்டாரு. இந்த மண்ணு சின்ன சின்ன துளி தண்ணீரை கூட தேடிட்டு இருக்கோன்னு. அந்த பாபா சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப சோகத்தோட ரமன் வீட்டுக்கு வந்தான். வந்து தூங்கிட்டான். ராத்திரி அந்த ஹைவேல ஒரு பால் டேங்கர் வண்டி கவுந்துடுச்சு. திடீர்னு அந்த டேங்கர் கவுந்ததுனால அப்புறம் அதுல இருந்த பால் எல்லாமே ஹைவேஸ்ல ஓட ஆரம்பிச்சது. காலையில இருக்கும். ரமன் அந்த ஹைவேக்கு வந்தான். அவன் கவுந்து போன அந்த டேங்கரை பார்த்தான். ரமன் அந்த கிணத்துக்கிட்ட வந்தான். அவன் கிணத்தை பார்க்க அவன் அதிர்ந்து போயிட்டான். அந்த கிணறு முழுக்க பால் நிறைஞ்சு இருந்துச்சு. டேங்கர்ல இருந்த பால் எல்லாமே இந்த கிணத்துல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரமன் இப்படி யோசிச்சுட்டு தான் இருந்தான். ஆனா பின்னாடி இருந்து யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. ரமன் பின்னாடி திரும்பி பார்த்தான். பின்னாடி ஒரு சேட் நின்னுட்டு இருந்தாரு. நான் தான் மில்கா சேட், மில்கா அண்ட் மில்க் கம்பெனியோட ஓனர்.
விவசாயிங்க கிட்ட இருந்து பாலை வாங்கிக்கிட்டு எங்க டேங்கர் சிட்டிக்கு போகும். டேங்கர் லாரி கவுந்ததுனால அதுல இருந்த பால் எல்லாம் உங்க கிணத்துக்குள்ள வந்துடுச்சு. நாங்க எங்க பாலை எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கோங்க, ஏன்னா கிணறு என்னோடது, பால் உங்களதாச்சு. அப்புறம் என்ன, அந்த சேட் ஒரு டேங்கரை வர வச்சாரு. கிணத்துல வாட்டர் பம்பை போட்டாங்க. அப்புறம் கிணத்துல இருந்த பால் டேங்குக்குள்ள போக ஆரம்பிச்சது. 2 நிமிஷத்துக்குள்ள டேங்கர் ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா கிணத்துல இருந்து ஒரு துளி பால் கூட குறையவே இல்லை. சேட்டோட சேர்ந்து ரமனும் அதிர்ச்சியில நின்னுட்டான். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, எங்களது ஒரே ஒரு டேங்கர் பால் தான், அது மொத்தத்தையும் எடுத்துட்டோம், அதனால கிணத்துல பால் குறையவே இல்லை. இதுல இருக்கிற ரகசியம் தான் என்ன? இது வரைக்கும் வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதத்தை நான் பார்த்ததே இல்ல. இங்க பாரு ரமன், நான் 100 டேங்குக்கான மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். அப்புறம் கான்ட்ராக்டும் போட்டுக்கிறேன். தினமும் 100 டேங்கர் பால் வேணும். மில்கா அண்ட் மில்க் கம்பெனி உன் கிணத்துல இருக்கிற பாலை விற்கும். இந்தா 50 டேங்கருக்கான பணம் 1 கோடி ரூபாய். சேட் ரமனுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாரு. ரமனுக்கு எல்லைய தாண்டின சந்தோஷம். மொத்த கிராமத்துலயும் கிணத்த பத்தின விஷயம் பரவுச்சு. அப்புறம் கிராமம் மொத்தமும் அந்த கிணத்த பாக்குறதுக்கு வந்துச்சுங்க. பார்லர்காரமாவும் ரூபாவை கூட்டிக்கிட்டு கிணத்த பாக்கிறதுக்காக வந்தா. அப்ப ரமன் சொன்னா, ஆண்டி, ரூபா பால்லயே குளிப்பா, பால்லயே முழுகுவா. பர் டே 1 கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன். இப்போ அது ஒத்துக்கோங்களேன். நாளைக்கு காலையில டீ குடிக்கவா, கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இத கேட்டது ரூபாவுக்கு வெக்கம் தாங்கல. அப்புறம் ரமனும் சந்தோஷப்பட்டான். மத்தியானம் மறுபடியும் சாது பாபா வந்தாரு. அப்புறம் சொன்னாரு, கிணத்துல எதுக்காக பால் நிறைஞ்சதுன்னா, டேங்கர்ல இருந்த பாலும் கமண்டலத்துல இருந்த பாலும் ஒண்ணு சேர்ந்துடுச்சு. அப்புறம் இந்த கிணறு இனிமே குறையவே குறையாது. நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். ரிஷி கொடுத்த சாபம் எனக்கு வரமா மாறிடுச்சு. இது போலதான் பால் நிறைஞ்ச கிணறால ரமனோட மொத்த வாழ்க்கையும் மாறிடுச்சு. அப்புறம் ரமன் பெரிய மனுஷனா ஆயிட்டான். வாடின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல சுதீர் அவங்க அம்மா கூட இருந்தான். சுதீரோட அப்பா சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் காலமானாரு. ஆனா அவர் போகும்போது சுதீருக்காக ஒரு மாவு மிஷினும் அப்புறம் ஒரு டிராக்டரையும் விட்டுட்டு போனாரு. டிராக்டர் அப்புறம் மாவு மிஷினை வச்சு சுதீரும் சுதீரோட அம்மாவும் குடும்பத்தை நடத்துனாங்க. ஒரு நாள் சுதீரோட மாமா அவரோட பொண்ணு சுமதிய கூட்டிட்டு சுதீரோட வீட்டுக்கு வந்தாரு. சுதீரோட அம்மா சுமதிய உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சுதீர் அவங்க மாமா கூட பேசிக்கிட்டு இருந்தான். சிட்டில அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அதை விட முதல்ல உன்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கேன், வேற என்ன வேணும்? அப்ப இதெல்லாம் வேண்டாங்கிறியா? பெரிய வீடு, பெரிய காரு, அப்புறம் அதுக்கு நிறைய பணம். உன்கிட்ட பணம் காசு இருக்கா? மாமாவோட வார்த்தைகள் சுதீரை சங்கடப்பட வச்சுது. அப்ப நான் என்ன பண்றது மாமா? ஏதாவது முயற்சி பண்ணு, வேலை செய்யி, பணம் சம்பாதி. ஐடிஐ எதுக்காக படிச்ச? சும்மா வீட்டுல சாப்பிட்டு தூங்கலான்றதுக்காக? உன்னோட கண்டுபிடிப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? டிராக்டரோட சேர்ந்து உன்னோட மாவு மிஷினும் ஓடணும். சுதீர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் மாமா சுமதிய கூட்டிக்கிட்டு அவரோட ஊருக்கு கிளம்பிட்டாரு. அவர் போகும்போது சுதீரை குழப்பி விட்டுட்டு போயிட்டாரு. சுதீர் டிராக்டரையும் மாவு மிஷினையும் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் இதை எப்படி ஒன்னா ஆக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு அம்மா கோதுமை எடுத்துட்டு வந்தாங்க. சுதீர் கிட்ட அவங்க சொன்னாங்க, நடந்து வந்தது ரொம்ப சோர்வா இருக்கு. உன்னோட மாவு மிஷின் நடந்து நடந்து என் வீட்டுக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு சுதீருக்கு புரிஞ்சு போச்சு அவன் என்ன பண்ணணும்னு. அப்புறம் என்ன, சுதீர் அந்த மாவு மிஷினை எடுத்து தன்னோட டிராக்டர்ல ஃபிக்ஸ் பண்ணான். சுதீரோட அம்மா வெளியே வந்தாங்க. அப்புறம் அந்த மிஷினை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மிஷினை எங்க எடுத்துட்டு போற? அம்மா, நீ சுமதிய உன் மருமகளா ஆக்கிக்கணும்னு நினைக்கிறல்ல, ஒரு வாரம் அமைதியா இரு. நான் பண்ணைக்கு போறேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் திரும்பி வருவேன். என்னுடைய சாப்பாட்டை பண்ணைக்கு அனுப்பி வைங்க. இப்ப இதுல மிஷினை வைக்கணும். ஆனா எப்படி? ராத்திரியும் பகலும் சுதீர் வேலை செஞ்சான். நாட்கள் ஒவ்வொன்னா போச்சு. அப்புறம் சுதீர் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் சக்சஸும் ஆக ஆரம்பிச்சான். ஒரு வாரத்துக்குள்ள சுதீர் டிராக்டருக்குள்ள மாவு மிஷினை ஃபிட் பண்ணான்.
அப்புறம் சுதீரோட டிராக்டர் மாவு மில்லா மாறிடுச்சு. இப்ப இதுக்கான ட்ரையல் எடுக்கிறது தான் பாக்கி இருக்கு. சுதீர் டிராக்டர் எடுத்துக்கிட்டு வந்தான். அப்ப அம்மா சொன்னாங்க, மாவு மிஷின் எங்க? அதை வித்துட்டியா? இந்த டிராக்டர் தான் மாவு மில், இந்த மாவு மில் தான் டிராக்டர். அப்படின்னா டிராக்டர் மாவு மில்லா? ஆமா ஆமா, டிராக்டர் மாவு மில். சுதீர் டிராக்டர் மாவு மில்ல ட்ரையல் பார்க்கறதுக்கு நேரா அவன் சித்தி வீட்டுக்கு போனான். அப்புறம் அந்த சித்திய பார்த்து என்ன சொன்னான்னா, வாங்க சித்தி, மிஷின் உங்களை தேடி வந்திருக்கு, போய் கோதுமை எடுத்துட்டு வாங்க. என்னப்பா காமெடி பண்ற? இது ஒரு டிராக்டர் தானே? இதுதான் டிராக்டர் மாவு மில். வீடு வீடா போகும், அப்புறம் மாவு அரைக்கும். அவங்க கோதுமையை எடுத்துட்டு வந்தாங்க. சுதீர் டிராக்டரோட டீசல் டேங்கை ஓபன் பண்ணி அதுல கோதுமையை போட்டான். அப்ப அவனோட சித்தி கத்தினாங்க, அட டீசல்ல கோதுமையை கொட்டாத. சித்தி, இது டீசல் டேங்க் கிடையாது, இது மிஷினோட டேங்க். இந்த டிராக்டர் மாவு மிஷின் டீசல்ல ஓடல, சூரியனோட ஒளிக்கதிர்ல ஓடுது. டிராக்டருக்கு மேல என்ன இருக்குன்னு பாருங்க, சோலார் பிளேட். சித்தி அப்பதான் பார்த்தாங்க. அப்பதான் டிராக்டருக்கு மேல சோலார் பிளேட் இருந்ததை கவனிச்சாங்க. சுதீர் டேங்க்ல கோதுமையை கொட்டினான். அப்புறம் டிராக்டருக்கு பின்னாடி ஒரு டப்பாவை கொண்டு வந்து வச்சான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. சுதீர் டிராக்டர்ல சாவியை கொடுத்தான். டிராக்டர் மாவு மில்லு இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப டப்பாவுல மாவு கொட்ட ஆரம்பிச்சுது. மாவை பார்த்துட்டு அவங்க சித்தி சந்தோஷமாயிட்டாங்க. 2 செகண்ட்ல மாவா? அற்புதம் கண்ணா, இது உண்மையிலேயே மாவு இல்ல, பவுடர். இது ஒரு பவுடர். அப்புறம் என்ன, டிராக்டர் மாவு மில்ல பத்தின விஷயம் கிராமம் முழுக்க பரவுச்சு. ஜனங்க சுதீருக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சுதீர் ஜனங்களுக்கு ஹோம் சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சான். வேலை அப்புறம் மாவோட குவாலிட்டியை பார்த்துட்டு அவனுக்கு பணமும் ஜாஸ்தி கிடைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் சுதீர் அக்கம் பக்கம் கிராமத்துல எல்லாம் போய் சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சான். அப்புறம் டிராக்டர் மாவு மில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சுதீரோட வீட்டுக்கு மீடியா போச்சு. சுதீர் இன்டர்வியூ கொடுத்தான். அப்புறம் டிராக்டர் மாவு மில்லோட டெமோவும் பண்ணி காட்டினான். அதுக்கப்புறம் டிவி மூலமா அவனோட டிராக்டர் மாவு மில் ஒவ்வொரு நாட்டுக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் சில ஆபீசருங்க சுதீரோட வீட்டுக்கு வந்தாங்க. நாங்க ஆதிவாசி கல்யாண் மந்திராலயில இருந்து வந்திருக்கோம். உங்க இன்டர்வியூ பார்த்தோம். ரொம்ப ஆக்கப்பூர்வமான வேலை உங்களுது. காட்டுல வாழ்ற ஆதிவாசி ஜனங்களுக்கு கரண்டோட சேர்ந்து மில்லு மாவு பிரச்சனையும் இருக்கு. நாங்க விருப்பப்படுறது நீங்க 500 டிராக்டர் மாவு மில்ல பண்ணணும். டிராக்டர் அப்புறம் மற்ற சாமான்களை சேர்த்து நாங்க உங்களுக்கு ஒரு டீமையும் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க அவங்கள கைட் பண்ண போதும். இந்தாங்க, இது உங்களுக்கான அட்வான்ஸ், 10 கோடிக்கான செக். இத பார்த்துட்டு சுதீரோட சந்தோஷம் வானம் எல்லைய தொட்டுச்சு. இந்த விஷயம் அவங்க மாமாக்கு தெரிஞ்ச உடனே மாமா சுமதிய கூட்டிக்கிட்டு சுதீரோட வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, சுமதி இனிமே இங்கதான் இருக்க போறா. உனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க. ஆனா சுமதி இருக்க போறது இங்கதான். இத கேட்டுட்டு சுதீரோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி தான் டிராக்டர் மாவு மில் சுதீரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. ராதாபுரங்கிற கிராமத்துல முராரிங்கிற பேர் கொண்ட ஒரு பால்காரர் தன்னோட மனைவி தன்னோட மகனோட வாழ்ந்து வந்தாரு. பக்கத்திலேயே முராரியோட அண்ணா அண்ணியோட வீடு இருந்துச்சு. அவங்களுக்கும் ஒரு பையன் இருந்தான், பேரு மோகன். ஒரு நாள் காலையில முராரியோட அண்ணி முராரி வீட்டுக்கு வந்தா. முராரி, உன்னோட பையன் என் பையன் கிட்ட இருந்து 2000 ரூபாய் பணம் வாங்கிட்டான். அந்த பணத்தை திருப்பி கொடு. சிவா, சிவா, உங்க அத்தை சொல்றது உண்மையா? மோகன் கிட்ட இருந்து நீ 2000 ரூபாய் பணம் வாங்கினியா? அப்பா, மோகன் 2 நாளைக்கு முன்னாடி என் பேட்டை பிடுங்கிட்டான். அதனாலதான் அவனோட பணத்தை பிடுங்கினேன். பணத்தை திருப்பி கொடு. சும்மா வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு உன்னுடைய மூளையே கெட்டு போச்சு. நாளையில இருந்து என் கூட பால் விக்கிறதுக்கு வர. முராரி தன்னோட பையனுக்கு அவருடைய கஸ்டமர் வீட்டை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாரு. சிவா, கஸ்டமர் வீடு உனக்கு தெரியும். இனிமே நான் விவசாயத்தை பாத்துக்கிறேன், நீ பால் வியாபாரத்தை பாத்துக்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நான் பால்ல தண்ணிய கலந்ததே கிடையாது.
அது மட்டும் இல்லாம நான் வேற எதையுமே கலந்ததே கிடையாது. அதனால தான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னை நம்புறாங்க. அப்புறம் என்கிட்ட தான் பால் வாங்குறாங்க. அதனால இந்த நாணயத்தையும் நம்பிக்கையும் நீ கடைபிடிக்கணும். சிவா ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு நாணயத்தோட வியாபாரத்தை பண்ணினான். ஆனா ஒரு நாள் வேற ஒரு பால்காரன் அவன் பால்ல தண்ணிய கலந்து பாலை வித்து அது மூலமா ப்ராஃபிட் சம்பாதிச்சதை அவன் பார்த்தான். நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புத்திசாலித்தனம் பத்தாது. நான் ரொம்ப சுலபமா 1 லிட்டர் பால்ல தண்ணிய கலந்து 2 லிட்டரா மாத்தி நான் டபுள் மடங்கா சம்பாதிக்க எனக்கு தெரியும். சிவா பால் எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பும் போது அவங்க அப்பா எதிர்க்க பியூரான பால் எடுத்துட்டு போவான். ஆனா வழியில அந்த பால்ல தண்ணிய மிக்ஸ் பண்ணிப்பான். சிவாவோட அத்தை பையன் மோகன் ஒரு நாள் மார்க்கெட்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தான். அப்போ வழியில சிவா பால்ல தண்ணிய மிக்ஸ் பண்றத அவன் கவனிச்சிட்டான். உடனே அந்த விஷயத்த அவன் தன்னோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா ஆக்கிட்டான். அந்த வீடியோவை சிவா கிட்ட காமிச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான். ஹலோ சிவா, நீ பால்ல தண்ணிய மிக்ஸ் பண்ணத நான் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். இனிமே நீ மாசம் 2000 ரூபாய் பணம் எனக்கு அனுப்பி வைக்கணும். ஒருவேளை நீ 1 மாசம் தவறுனா கூட இந்த வீடியோவை நான் உங்க அப்பாக்கு அனுப்பி வச்சிருவேன். சிவா பயந்து போய் ஒவ்வொரு மாசமும் மோகனுக்கு எப்படியோ 2000 ரூபாய் பணம் கொடுக்க ஆரம்பிச்சான். 2000 ரூபாய் பணம் கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. பேசாம நாம 1 லிட்டர் பால்ல 1.5 லிட்டர் தண்ணிய கலந்துருவோம். அங்க மோகன் எல்லா விஷயத்தையும் அவனோட அம்மா கிட்ட சொன்னான். கண்ணா, எதுக்காக வெறும் 2000 ரூபாய் மட்டும் கேக்குற? பால்ல நிறைய லாபம் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 7000 ரூபாய் கேள. இங்க பாரு சிவா, அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு மாசம் 7000 ரூபாய் அனுப்பி வை. இல்லைன்னா இந்த வீடியோவை நான் உங்க அப்பாவுக்கு அனுப்பி வச்சிருவேன். அட கடவுளே, இந்த மோகன் தன்னோட டிமாண்ட அதிகமாக்கிக்கிட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. அந்த சமயம் சிவாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு பிங்கி அவனை பார்க்க வரா. என்ன ஆச்சு சிவா, ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? அது ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் சும்மா அப்படிதான். நான் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நீ எதை மறைக்கிற? சிவா பிங்கி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். நீ இப்பவே உன் வீட்டுக்கு போய் உங்க அப்பா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடு. இல்ல, என்னால அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் அவர் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ எவ்வளவு நாளைக்கு தான் மோகனுக்கு இந்த மாதிரி பணம் கொடுத்துக்கிட்டே இருப்ப? இதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன். சிவாவுக்கு ஒரு பால்காரர் தெரியும். அவரு கெமிக்கலை வச்சு பால் பண்ணுவாரு. சிவா அவரை பார்த்து என்ன சொன்னான்னா, நீங்க எனக்கு கெமிக்கலை வச்சு பால் எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுக்குறீங்களா? சிவா கெமிக்கலை வச்சு எப்படி போலியான பால் தயாரிக்கிறதுன்னு கத்துக்கிட்டான். சிவா மோகனுக்கு கொடுத்த பணத்தை தவிர நிறைய பணத்தை சேகரிச்சு வச்சான். சிவா ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கிக்கிட்டு வருவான். சிவா, என்ன இது புது டிவி வாங்கிட்டு வந்திருக்க? போன மாசம் தானே நீ ஒரு டிவி வாங்கி வச்சிருக்க. அது நார்மல் டிவி தான்ப்பா, ஆனா இது ஸ்மார்ட் டிவி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்ப்பா. அதனாலதான் நமக்கு கஸ்டமர்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதானே நம்ம வருமானமும் பெருகிட்டு இருக்கு. முராரிக்கு சிவா மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு நாள் முராரி தன்னோட வயலுக்கு தேவையான உரங்களை வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனாரு. அப்போ ஒரு பழைய கஸ்டமர் கிடைச்சாரு. சொல்லுங்க ராம் பிரதாப் அண்ணே, உங்களுக்கு பால்ல எந்த குறையும் இல்லல்ல? பால்ல ரொம்ப குறை இருக்கு. உங்க பால் குடிச்சு நேத்திக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நீங்க பால் கொண்டு வந்தப்பெல்லாம் பால் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா உங்க பையன் பால்ல நிறைய கலப்படம் பண்றான். இந்த மாசத்துக்கு அப்புறம் நான் அவங்கிட்ட பால் வாங்குறத நிறுத்திடுவேன். இன்னைக்கு நான் சிவாவை போய் ஒரு வழி பண்றேன். அங்க மோகன் சிவா கிட்ட அதிகமா பணம் வாங்குறதுக்கான முயற்சியில இருந்தான். நீ இனிமே மாசம் 15,000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும். அவ்வளவு பணம்லாம் என்னால கொடுக்க முடியாது. என்னோட கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஓஹோ, உன்னால பணம் கொடுக்க முடியாதா? சரி, உன் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். மோகன் கோவத்துல அந்த வீடியோவை முராரிக்கு போட்டு காட்டினான். சிவா ரொம்ப பயத்தோட வீட்டுக்கு ரொம்ப லேட்டா அன்னைக்கு வந்தான். சிவா, உன்னை பத்திய எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சிவா அவங்க அப்பா முன்னாடி தேம்பி தேம்பி அழுதான். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நானும் உங்களை மாதிரி நேர்மையாவும் நம்பிக்கையாவும் நேர் வழியில நடந்திருந்தா மோகன் இந்த மாதிரி என்ன பிளாக்மெயில் பண்ணிருக்க மாட்டான்.
நானும் உங்க முன்னாடி இப்படி அவமானப்பட்டு நின்று இருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. மற்ற பால்காரங்களை பார்த்து நானும் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன். என் மனசுல ரொம்ப சீக்கிரத்துல பணக்காரன் ஆகணும்னு ஆசை வந்துடுச்சு. கண்ணா, இந்த உலகத்துல நேர்மையாவும் சத்தியமாவும் நடந்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா திருட்டுத்தனமான வழியில போறது ரொம்ப ஈஸி. நீ திருட்டுத்தனம் பண்றதுனால கொஞ்சம் பணம் அதிகமா சம்பாதிக்கலாமே ஒழிய, ஆனா மன நிம்மதியும் ஆத்ம திருப்தியும் உன்னால அடையவே முடியாது. சிவா தன்னை நினைச்சு ரொம்பவே வெக்கப்பட ஆரம்பிச்சான். அப்பதான் அவன் முடிவுக்கு வந்தான். இதுக்கப்புறம் பால்ல எந்த கலப்படமும் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணான். அவங்க அப்பா மாதிரியே அவனும் நேர்மையா வாழணும்னு ஒரு முடிவு எடுத்து வாழ்ந்தான். சிவப்பூருங்கிற கிராமத்துல ரூபா தன்னோட அப்பா அம்மா கூட வாழ்ந்து வந்தா. ரூபாவோட அப்பா பானு சிங் அவரோட நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க வீட்ல ஒரு மாடு இருந்துச்சு. அது அவங்க எல்லாரும் போலான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ரூபா போலாவ தன்னோட தம்பி மாதிரி பாத்துக்கிட்டா. அம்மா, போலாவுக்கு புல்லு கொடுங்க, பாவம் அவர் ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்கான். ரூபாவோட அப்பா சிவபக்தரா இருந்தாரு. அவரு தினமும் குளிச்சு முடிச்ச உடனே முதல்ல கோவிலுக்கு தான் போவாரு. அவர் அங்க போய் சிவலிங்கத்து மேல தண்ணிய ஊத்துவாரு, பிரார்த்தனை பண்ணுவாரு. அப்புறம் சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து கொஞ்ச நேரத்துக்கு தியானமும் செய்வாரு. கிராமத்துல இருக்கிற சில பேர் பானுசிங்கோட பக்திய பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா பானுசிங், நீ என்னடா பொம்பளை மாதிரி டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வர? பைத்தியக்கார மாதிரி அந்த சிவன் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு என்னென்னவோ பாடிக்கிட்டு இருக்கிற. வாடா நம்ம போய் கார்ட்ஸ் விளையாடலாம், சாரா குடிக்கலாம்டா, கொஞ்சம் ஆம்பளை மாதிரி இருடா. பாரு தனுராம், நான் ஆம்பளைங்க செய்யற வேலை செய்யாததுனால சந்தோஷமா இருக்கேன். இனி பூஜைய சொல்றியா? நான் அந்த சிவன் மேல வச்சிருக்கிற பக்தியால என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுப்பா. தனுராமுக்கு பானு கடவுள் மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத பக்திய பார்த்து ரொம்ப பொறாமையாச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இவனுக்கு அந்த கடவுள் நம்பிக்கைன்றது போறா மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். கோவில்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா பானு தன்னோட போலா மாடை கூட்டிக்கிட்டு தன்னோட நிலத்துக்கு உழவறதுக்காக போவாரு. ரூபாவும் அவங்க கூட போவா. ரூபாவோட அப்பா நிலத்தை உழுதுகிட்டு இருக்கும் போது ரூபா போலா மேல உட்காந்து சவாரி செய்வா. போலா ரொம்ப திடமா இருந்தான். ரூபாவ தன்னோட முதுகு மேல உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப சுலபமா நிலத்தை உழுதுகிட்டு இருப்பான். மத்தியானத்துல ரூபாவோட அம்மா அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. ரூபா, நீயும் உங்க அப்பா கூட சாப்பிட உட்காந்துட்டியா? இவ்வளவு நேரமா போலா மேல உட்காந்து சவாரி பண்ண. அவனை கூட்டிக்கிட்டு போய் தண்ணி குடிக்க வெய்யே, பாவம் அவனுக்கு தாகமா இருக்கும். ரூபா போலாவுக்கு தண்ணி குடுக்கறதுக்காக கூட்டிட்டு போனா. ரூபா பெரியவளாயிட்டு இருக்கா. அவளுக்கு நாம கல்யாணம் பண்ற விஷயத்த பத்தி யோசிக்கணும். நான் டோலக்பூர் ஊர்ல ஒரு பையனை பார்த்திருக்கேன். அந்த பையனுடைய அப்பா ஊர் தலைவர், ரொம்ப நல்லவரு. அந்த பையன் கூட அப்பா மாதிரி நல்லவன் தான். மறுநாள் டோலக்பூர் கிராமத்தை சேர்ந்த தலைவர் பானு சிங்கோட வீட்டுக்கு வந்தாரு. அந்த கிராமம் முழுக்கவும் இத பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. தலைவரோட குடும்பத்துக்கு ரூபாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் அவங்க 4 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாங்க. 4 மாசத்துக்குள்ள நம்மளால கல்யாண ஏற்பாடு எப்படிங்க பண்ண முடியும்? நீ ஒன்னும் கவலைப்படாத. கொஞ்ச நாள்ல நானும் போலாவும் சேர்ந்து நிலத்தை உழுவுறோம். 2-3 மாசத்துல நெல்லு கைக்கு வந்துரும். அந்த நெல்லை வித்துட்டு பணம் சம்பாதிக்கலாம். இந்த விஷயம் தனுராமுக்கு தெரிஞ்ச உடனே, அதாவது சிவபக்த் பானு சிங்கோட பொண்ணு கல்யாணம் டோலக்பூர் கிராமத்தை சேர்ந்த தலைவர் வீட்டுல நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவரு பொறாமப்பட்டு அவருடைய ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. போலா அந்த மாட்டை வீட்ல ஒரு புள்ள மாதிரி பாத்துக்கிறான். நான் போய் அதை கொன்னுட்டா இவனுக்கு பக்தி எல்லாம் போயிடும். அன்னைக்கு ராத்திரி தனுராம் திருட்டுத்தனமா பானுவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. அப்புறம் விஷம் கலந்த ரொட்டிய போலாவுக்கு கொடுத்தாரு.
மறுநாள் ரூபா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா போலா அங்க தரையில விழுந்து கிடந்தத அவ பார்த்தா. அம்மா, அப்பா, இங்க வந்து பாருங்க, போலாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பானுவும் அவரோட மனைவியும் போலாவை தன்னோட ஒரு பையனா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் போலா இறந்து கிடந்தத பார்த்த உடனே அவங்க 2 பேரால அதை தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க. கட்டில இருந்து எழுந்துக்க கூட முடியல. இப்போ ஜாலியா இருக்கு. இப்ப பாக்குறவ கோயிலுக்கு எப்படி போவான்னு. அவளோட அப்பா அம்மா உடம்பு சரியில்லாத காரணத்தினால ரூபா தினமும் கோவிலுக்கு போனா. அப்புறம் அழுது அழுது சிவன் கிட்ட அவ வேண்ட ஆரம்பிச்சா. அந்த சமயம் ரூபாவுக்கு அவ பின்னாடி யாரோ பெல் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவ பின்னாடி திரும்பி பார்த்த போது ஒரு மாடு நின்னுட்டு இருந்துச்சு. அதோட கழுத்துல மணி கட்டி இருந்துச்சு. அந்த மாடை பார்த்ததும் ரூபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுக்கப்புறம் அதை கூட்டிக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போனா. இங்க பாருங்கப்பா, போலாநாத் கோவில்ல எனக்கு என்ன கிடைச்சதுன்னு. பானு சிங்கும் அவரோட மனைவியும் அந்த மாடை பார்த்த உடனே கட்டில இருந்து எழுந்து 2 பேருமே உட்கார்ந்தாங்க. இத பாக்கிறதுக்கு அந்த பகவான் சிவனுடைய நந்தி மாதிரியே இருக்குல்ல. அந்த புது மாட்டுக்கிட்ட என்ன அதிசயம்னா 3 நாள்ல அது எல்லா இடத்தையும் உழுது முடிச்சது. இந்த தடவை பானுவோட விவசாயமும் ரொம்ப நல்லா நடந்துச்சு. அங்க தனுராமுக்கு கோபத்துல பைத்தியமே பிடிச்சு போச்சு. இவன் வீட்டுக்கு அந்த புதுசா மாடு எங்கேந்து வந்திருக்கு? பார்க்க போனா அதையும் ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ராத்திரி மறுபடியும் தனுராம் அந்த புது மாடை கொல்றதுக்காக பானு சிங் வீட்டுக்கு திருட்டுத்தனமா உள்ள வந்தான். அந்த மாடு யாரோ தெரியாத ஒருத்தர் தன்கிட்ட வர்றத அது நல்லா கவனிச்சுது. அது உடனே தன்னோட கழுத்தை அசைச்சு மணி அடிக்க ஆரம்பிச்சது. அப்ப சோனியா அந்த இடத்துக்கு வந்தா. அதுக்கப்புறம் தனுராம பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சா. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாங்க. என்ன மன்னிச்சிரு பானு, கடவுள் மேல உனக்கு இருக்கிற பக்திய பார்த்துட்டு நான் பொறாமப்பட்டுட்டேன். உன்னுடைய போலாவை நான் தான் கொன்னுட்டேன். ஆனா இப்போ நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் கெட்டதை நினைச்சதுனால ஒண்ணுமே நடக்காதுன்னு. நடந்தது எல்லாமே அந்த கடவுள் நினைச்ச மாதிரி தான். இந்த வாட்டி நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி தப்ப நீ மறுபடியும் பண்ணவே கூடாது. உன்னுடைய மனசு ரொம்ப நல்லது பானு சிங். தனு சிங் திருந்திட்டான். சில மாசங்களுக்கு அப்புறம் ரூபாவோட அப்பா அம்மா ரூபாவோட கல்யாணத்தை நல்ல விமர்சையா பண்ணாங்க. ஒரு கிராமத்துல ரூபவதிங்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்பா கூட இருந்தா. ரூபவதிக்கு அம்மா கிடையாது. அதனால அவங்க அப்பா டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறமா அவ வீட்ல தனியா தான் இருப்பா. ஒரு நாள் ரூபவதி அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னானா, அப்பா, ஒண்ணு எனக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வாங்க, இல்ல ஒரு மாடு வாங்கித்தாங்க. எனக்கு தினமும் வீட்ல தனியா உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. அம்மா, எனக்கு வயசாகி போச்சுமா. உனக்கு நான் உங்க அம்மாவை கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த வயசுல என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா உனக்கு நான் ஒரு மாடை கொண்டு வந்து கொடுக்கறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த கிராமத்துல மாட்டு சந்தை நடக்கும். ரூபவதியோட அப்பா அந்த சந்தையில இருந்து ரூபவதிக்கு ஒரு மாடு வாங்கிட்டு வந்தாரு. அப்பா, நீங்க ரொம்ப அழகான மாடு வாங்கியிருக்கீங்க. இதை நான் இனிமே முன்னின்னு தான் கூப்பிடுவேன். இப்ப ரூபவதி வீட்ல தனியா இல்ல. அவ தினமும் மாடு கூட விளையாடிக்கிட்டே இருப்பா. அதுக்கு புல்லு கொடுப்பா, அதுகிட்ட பால் கறப்பா, அப்புறம் அதுக்கு கவிதை படிச்சு காட்டுவா. ரூபவதி வீட்டு பின்னாடி ஒரு சேட்டும் அவரோட மனைவியும் இருந்தாங்க. ரூபவதியோட மாடு முன்னி ரொம்ப குறும்பு பண்ணும். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிராமத்துல இங்கேயும் அங்கேயும் ஓடிடும். ஒரு நாள் மத்தியானம் ரூபவதி தூங்கிட்டு இருந்தா. அப்ப முன்னி அந்த சேட்டோட வீட்டுக்கு போய் ரொம்ப சுத்தமான இடத்துல எல்லாம் சாணத்தை போட்டுட்டு வந்துடுச்சு. சேட்டோட மனைவி எழுந்து பார்த்தப்ப ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம
முன்னிய ஒரு கொம்பால அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னி கத்துற சத்தம் ரூபவதி காதுல கேட்ட உடனே தூங்கிக்கிட்டு இருந்த அவ எழுந்துட்டா. ரூபவதி சேட்டோட வீட்டுக்கு ஓடி வந்தா. அம்மா அம்மா, போது நிறுத்துங்க, அடிக்காதீங்க, பாவம் அது செத்து போட போகுது. இதை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. மறுபடியும் இது வந்து அசிங்கம் பண்ணுச்சு, அப்புறம் நான் அதை உயிரோட விடவே மாட்டேன். ரூபவதி அழுதுகிட்டே முன்னிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. முன்னிக்கு ஒரு கொம்பு உடைஞ்சிருச்சு. இனிமே இதை நாம கட்டி போட்டு தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ரூபவதி முன்னிக்கு வைத்தியம் பார்த்தா. அப்புறம் ஒரு கம்பு அடிச்சு அதுல முன்னிய கட்டி போட்டுட்டா. இனிமே நான் கவலை இல்லாம இருக்கலாம். இனிமே இது எங்கேயும் ஓடி போகாது. ஒரு நாள் போஸ்ட்மேன் ரூபவதி வீட்டுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்தாரு. என்னாச்சுமா? யார் கழுதாசி அது? அப்பா, ஊர்ல இருந்து சித்தப்பா லெட்டர் போட்டிருக்காரு. இந்த மாசம் 25ஆம் தேதி பிரீத்திக்கு கல்யாணமா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரூபவதி அவளோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போனா. இங்க பாரு முன்னி, இன்னும் 2 நாள் தான். புல்லெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிடு. அப்புறம் இங்க தண்ணி வச்சிருக்கேன், இத குடிச்சிரு. ரூபவதியும் அவங்க அப்பாவும் போனதுக்கு அப்புறம் முன்னி தன்னோட கயிறை இழுத்து இழுத்து அந்த கூட்டை உடைச்சிருச்சு. அப்புறம் கிராமம் ஃபுல்லா சுத்தி வந்துச்சு. சேட்டும் சேட்டோட மனைவியும் தூங்கிட்டு இருந்தத முன்னி பார்த்துச்சு. முன்னி வீட்டுக்குள்ள நுழைஞ்சது அவங்க 2 பேர் முகத்திலயும் சாணம் போட்டுடுச்சு. ரூபவதியும் அவங்க அப்பாவும் 2 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப அந்த கட்டை உடைஞ்சிருந்தது. அப்பா, முன்னி எங்க போச்சு? 2 பேரும் முன்னிய கிராமத்துல தேடினாங்க. அட சித்தப்பா, எங்க மாடை பாத்தீங்களா? தம்பி, உங்க மாட்டை சேட்டும் அவருடைய பொண்டாட்டியும் அடிச்சு ரூபவதிக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சு. அவங்க 2 பேரும் நேரா சேட்டோட வீட்டுக்கு போனாங்க. நான் கேட்டது உண்மைதானா சேட்டு? எங்க மாட்டை நீங்க கொன்னுட்டீங்களா? கொன்னுட்டேன். அது எங்க வீட்டு முன்னாடி சாணி போட்டுச்சு, அதனாலதான் நான் கொன்னுட்டேன். நீங்க பண்ணது பெரிய தப்பு சேட்டு. நான் பஞ்சாயத்துல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை தண்டிக்க சொல்றேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காது. நம்ம ஊர் வழக்கம்படி மாட்டுக்கு பதில் மாடு தான் கொடுக்க சொல்லுவாங்க. நான் உனக்காக புது மாட்டை வாங்கி வச்சிருக்கேன், அங்க பாரு. எங்க மாடு இந்த மாதிரி சோர்வா இருக்காது. இந்த கிழட்டு மாட்டை நீ எங்கேருந்து கொண்டு வந்த? பாரு, ரொம்ப நீ பேசிக்கிட்டு இருக்க. உன் மாட்டுக்கு பதிலா நான் மாட்டை கொடுக்கறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார். உனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. நீ என்ன பண்ணிடுவ சொல்லு. வாமா போலாம். இந்த மாதிரி மோசம் பண்றவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட். ரூபவதியும் அவளோட அப்பாவும் ஒரு வயசான மாட்டை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அப்பா, எனக்கு என்னோட முன்னி தான் வேணும். ரூபா, இப்போ நம்ம மாட்டு கண்டிப்பா வராது. அதனால அந்த கிழட்டு மாட்டையே நம்ம அன்பா பாத்துக்கலாம். ரூபவதியும் அவங்க அப்பாவும் அந்த மாட்டை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த மாடும் ஆரோக்கியமா ஆயிடுச்சு. ஒரு நாள் ரூபவதி மாட்டோட பால் எடுத்துட்டு இருந்தா. அப்பா, சீக்கிரம் வாங்களே, மாட்டுக்கு பாலுக்கு பதிலா தங்க பாலா வருது. அட, இது எப்படி நடந்தது? கொஞ்ச நேரத்துல அந்த பக்கெட்ல இருந்த தங்கம் சுத்தமான தங்கமா மாறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இது தங்கத்தை கொடுக்கிற மாடு. தங்கம் கொடுக்கிற மாட்டால ரூபவதி ரொம்ப சீக்கிரத்துல பணக்காரியா ஆயிட்டா. அட, நம்ம நிலைமைய பாத்தீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கீங்க. நீங்க அந்த வயசான மாடை ரூபவதிக்கு கொடுத்தீங்கல்ல, அது இப்போ தங்கம் கொடுக்குது. ஒருவேளை அந்த மாடு நம்ம கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் பெரிய பணக்காரங்களா ஆயிருப்போம். சேட்டு தங்கம் கொடுக்கிற மாட்டை திரும்பி கூட்டிட்டு வரதுக்காக யோசனை பண்ணாரு. அவரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சந்தையில ஒரு நல்ல மாட்டை வாங்கினாரு. அந்த மாட்டை கூட்டிக்கிட்டு அவர் ரூபவதி வீட்டுக்கு போனாரு. என்னங்க மாமா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்க அப்பா வீட்டுல இருக்காராம்மா? இல்ல, அவரு டியூட்டிக்கு போயிருக்காரு. என் கிழட்டு மாட்டை எனக்கு கொடுத்துருங்க. அது எங்க அம்மாவுக்கு சமானமானது. அதுக்கு பதிலா நீ நல்ல பலமான வயசுல இருக்கிற மாட்டை எடுத்துக்கோ. அப்படியா? நாங்க அந்த வயசான மாட்டை நல்லா கவனிச்சு ஆரோக்கியமா மாத்தினா அப்புறம் அது தங்கப்பால் கொடுக்க ஆரம்பிச்சது. இப்ப நீங்க அந்த மாட்டை திருப்பி கேக்குறீங்களா? எங்களால கொடுக்க முடியாது. நல்லா யோசிச்சு பார்.
உங்க அப்பாவை தவிர இந்த உலகத்துல உனக்கு யாருமே இல்ல. ஒருவேளை அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோ. ரூபவதி பயந்து போயிட்டா. அந்த சேட் அந்த வயசான மாட்டை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போனதும் அதுகிட்ட பால் கறக்க ஆரம்பிச்சாரு. அட, என்ன இது? இந்த மாடு ஒரு சொட்டு பால் கூட கொடுக்கல. என்னங்க, இன்னைக்கு அதுக்கு ஏற்கனவே பால் கறந்துருப்பாங்க, நாளைக்கு பால் கறந்து பாருங்க. அன்னைக்கு ராத்திரி சேட்டும் சேட்டோட மனைவியும் தூங்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் அவங்க தூங்கி எழுந்து பார்த்தா அந்த மாடு அவங்க வீட்டில் 2 அடி ஒசரத்துல சாணம் போட்டு வச்சிருச்சு. சேட்டும் சேட்டோட மனைவியும் கட்டில்ல இருந்து இறங்கி வெளியே போக முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அந்த சாணத்திலேயே விழுந்துட்டாங்க. அதுல விழுந்து மூச்சடைச்சு அங்கேயே இறந்துட்டாங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்கு பாவம் செஞ்சா அவங்களுக்கு நிச்சயம் அதுக்கான தண்டனை கிடைக்கும்.